தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சுந்தரகாண்டத்தில் சீதாதேவி ஆஞ்சநேயரிடம் தந்த சூடாமணி குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆஞ்சநேயர் ஜானகியை பணிந்து, அம்மா, ஸ்ரீராமனுக்கு அந்தரங்கமாக ஏதாவது செய்தி கூறுவதாக இருந்தால் தெரிவியுங்கள், அப்பொழுதுதான் என் வார்த்தையில் அவருக்கு நம்பிக்கை ஏற்படும். அம்மா, நான் தங்களை பார்த்ததை ராமர் நம்ப வேண்டும் அல்லவா, அதற்கான அடையாளங்களை சொல்லுங்கள் என்று கேட்க, அன்னையும், ஆஞ்சநேயா, நன்றாக கேட்டாய், உன் புத்திசாலித்தனத்தை நான் எவ்வாறு புகழ்வேன். நான் கூறும் இந்த சம்பவங்களை அவரிடம் தனிமையில் சொல். சித்திரக்கூட்ட பர்வதத்தில் தங்கியிருக்கையில் ஒரு நாள் ஆற்றங்கரைக்கு சென்றுவிட்டு திரும்பும் போது என் பாதத்திலே முள் தைத்து விட்டது. வலி பொறுக்க முடியாமல் கீழே உட்கார்ந்து அழுது விட்டேன். என் காலில் தைத்த முள்ளை என் பிரபு எடுத்துக்கொண்டே, இதற்காகத்தான் நான் உன்னை அயோத்தியிலே இருக்கச் சொன்னேன். இந்த கரடு முரடு வாழ்க்கை உனக்கு கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னதை கேட்காமல் வந்துவிட்டாய் என்று செல்லமாக கடிந்து கொண்டார். அந்த சம்பவத்தை நான் அன்றே மறந்துவிட்டேன். பின்னர் பரதன் வந்திருந்த போது என் பிரபு ஜாடையாக என்னிடம் அந்த சம்பவத்தை சொல்லி ஊருக்கு அனுப்பி வைக்கட்டுமா என்று கேட்டார். எனக்கு திக்கென்றது. அவரை பேசாதிருக்குமாறு கெஞ்சினேன். பரதன் புறப்பட்டு செல்லும் வரை எனக்கு நிம்மதியே இல்லை. என்னை வற்புறுத்தி அனுப்பிவிடாதிருக்க வேண்டுமே என தவித்து விட்டேன். இந்த சம்பவத்தோடு நான் சொல்லும் இன்னொரு சம்பவத்தையும் அவருக்கு கூறு. சித்திரக்கூட பர்வதத்தில் மந்தாக்கினி ஆற்றின் சமீபமாக இயற்கையின் அழகை ரசித்த வண்ணம் நானும் அவரும் தனிமையில் இருந்தபோது இந்திரனுடைய குமாரன் ஜெயந்தன் காக்கையாக ரூபம் எடுத்துக்கொண்டு என் மார்பிலே வந்து கொத்தினான். நான் எவ்வளவோ முயன்றும் அவனை விரட்ட முடியவில்லை. திரும்ப திரும்ப என் மீது பாய்ந்து துணியை முக்கால் கொத்தி கிழித்தான். என் மடியில் படுத்திருந்த அவரது தூக்கம் கெடக்கூடாதே என்று பல்லை கடித்தபடி அசையாமல் இருந்தேன். ஆனால் காயத்திலிருந்து பெருகிய இரத்தமானது அவரது முகத்தில் பட்டதும் சட்டென்று பக்கத்தில் இருந்த தர்பையில் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்து அவன் மீது ஏவினார். அந்த கணமே அஸ்திரம் பயங்கரமாக சீறிக்கொண்டு அவன் மீது பாய்ந்தது. ஜெயந்தன் பயந்து தந்தையிடம் ஓடிச் சென்று சரணடைந்தான். மகன் செய்த தவற்றையும் அவனை துரத்தும் பிரம்மாஸ்திரத்தையும் அறிந்த இந்திரன் ஸ்ரீராமன் விஷயத்தில் அபச்சாரம் செய்தவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தால் தன்னையும் அவர் கோபம் சுற்றும் என்ற மைந்தனுக்கு உதவ மறுத்துவிட்டான். ஜெயந்தன் கதறிக்கொண்டு ஒவ்வொரு தேவர்களாக தேடி அலைந்தான். ஒருவரும் அவனுக்கு உதவ மறுத்து விட்டார்கள். முடிவில் ஸ்ரீராமனிடமே வந்து சரணடைந்தான். கருணாமூர்த்தியான பிரபு அவனுக்கு அபயம் அளித்தார். ராமபாணம் வீணாகாது என்பதால் அதற்கு அவனுடைய ஒரு கண்ணை பலி கொடுக்குமாறு சொன்னார். ஒரு கண்ணை இழந்து உயிர் தப்பினான் ஜெயந்தன். இந்த சம்பவத்தை நான் சொன்னதாக என் பிரபுவிடம் சொல். இன்னொரு நாள் நாங்கள் வனப்பிரதேசத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது களைப்பு மேலிட்டதால் வியர்வை ஆறாக பெருகியது. அதனால் என் நெற்றி திலகமும் கலைந்திருந்தது. இதை பார்த்த அவர் பக்கத்தில் இருந்த செந்நிற கல்லை எடுத்து உராய்த்து என் நெற்றியில் திலகமிட்டார். இவை எங்கள் இருவருக்கு மட்டுமே தெரிந்த அந்தரங்கமான விஷயங்கள். இவ்வாறு கூறியபடி தனது சேலையில் முடிந்திருந்த சூடாமணியை அனுமனின் கைகளில் கொடுத்தாள். இது என் தாய் என் திருமணத்தின் போது தசரத மகாராஜா கையில் கொடுத்து எனக்கு அணிவிக்கச் செய்தார்.
இதை பார்க்கும்போது ஸ்ரீராமருக்கும் அந்த சம்பவம் நினைவுக்கு வரும். என்னை பார்த்ததற்கு அடையாளமாக இதை அவரிடத்தில் கொடு என்றதும் அதை பவ்யமாக வாங்கிக் கொண்ட அனுமன் தன் கண்களில் ஒற்றிக்கொண்டார். ஆஞ்சநேயா, இன்னும் லக்ஷ்மணனை நான் விசாரித்ததாக கூறு. சுக்ரீவனிடமும் அவன் க்ஷேம நலன்களை விசாரித்ததாக சொல். என் பிரபுவின் வருகையை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் என்பதை முக்கியமாக தெரிவி என்றாள். அம்மையே, தங்கள் கட்டளைகளை சிரம்மேல் தரித்து புறப்படுகிறேன். அடியேனை ஆசிர்வதித்து விடை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிய அனுமான் ஜானகியை 3 முறை வலம் வந்து நமஸ்கரித்தார். சீதையின் கண்களில் நீர் திரையிட்டது. ஆஞ்சநேயா, நீ பக்கத்தில் இருக்கும் வரை நான் துன்பங்களை மறந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். நீ புறப்பட்டு சென்று விட்டால் மீண்டும் துக்கமே எனக்கு துணையாக வந்துவிடும். ஆகவே என் நிலைமையை நன்கு உணர்ந்து என் பிரபுவிடம் தெரிவித்து தாமதிக்காமல் புறப்பட்டு வரச் சொல். இன்று போல் நீ என்றைக்கும் ரூப சௌந்தரியத்தோடும் பராக்கிரமத்தோடும் உத்தம குணங்களோடும் விளங்கி வருவாயாக. மகிழ்ச்சியோடு புறப்பட்டு செல். உங்கள் வருகையை வழிமேல் விழிவைத்து எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் என்று ஆசிர்வதித்தாள். மாருதி அன்னையை மீண்டும் வணங்கி அங்கிருந்து புறப்பட்டார். நாளைய நிகழ்வில் அசோகவனத்தில் அரக்கவதம் குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சீதாதேவியார் அனுமனிடம் கணையாழி கொடுத்த வரலாற்றை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாம் நமது பயணத்தை நாளையும் ஆதவனுடன் பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.